இறைவன் அவனுடைய உதவி அது நல்ல சக்தியா கெட்ட சக்தியா என்று கேட்டால் நல்ல சக்தி. எப்பவும் அந்த உணர்வானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் கெட்ட சக்திகளாக இருக்கக்கூடிய அவ்வளவு துஷ்ட சக்திகளும் இந்த இரண்டுக்கும் இடையே யாருக்கு ஆற்றல் அதிகம், யாருக்கு வெற்றி உண்டு, எதற்கு தோல்வி உண்டு என்பது கேட்டால் நிச்சயமாக நல்ல சக்தியாக இருக்கக்கூடிய அவ்வளவு ஆற்றலும் பொருந்திய இறைவனுடைய உதவியை நாடும் பொழுது நமக்கு எந்த கேடும் தீண்டாது. அவ்விதமாக இருக்கும்போது வினை வைத்து விட்டான் என்று கூறுவதற்கு பதிலாக நான் இறைவனிடம் பொறுப்பேற்படுத்தி அவனிடம் நான் ஒப்படைத்து என்னுடைய தீமைகளுக்காக அவனிடம் நான் உதவி தேடுகின்றேன் என்று திரும்பினால் என்ன? திரும்ப முடியாது. அந்த அளவுக்கு பால்பட்டு விட்டது. நம்ப முடியாது. நான் கெட்ட சக்தி அதிகமாக நம்புவேன். நல்ல சக்தியும் இருக்கின்றதே. ஒரே சக்திக்கு எவ்வளவு கெட்ட சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் சரி, ஒரு உண்மையை மறைத்துவிட முடியாது, ஒரு சத்தியத்தை நீக்கிவிட முடியாது. மாபெரும் ஆற்றலை நீங்கள் இல்லை என்று ஆக்கிவிட முடியாது. உங்களுடைய அவ்வளவு சக்திகளும் ஒன்று சேர்ந்தாலும் சரி. அவ்விதமாக இருக்கும்பொழுது நான் கடவுளை நம்புகின்றேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் கூறிக்கொண்டிருக்கின்றோம். போட்டி போட்டுக்கொண்டு என்னுடைய கடவுள் பெரியவர், உன்னுடைய கடவுள் பெரியவர் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். இதனை விடுங்கள். கூட்டாக சேராதீர்கள். தனித்தனியே முறையே நீங்கள் இறைவனிடம் திரும்புங்கள். உங்களுடைய வெளிப்படையான வழிமுறைகள் இறைவனுக்கு வெறுப்புக்குரியதாக இருக்கின்றது. அவன் உள்ளத்தை கவனிக்கின்றான். இப்பொழுதும் உங்களிடம் கேட்டாலும் இறைவன் உங்களுடைய உள்ளத்தை கவனிக்கின்றானா, உங்களுடைய உடலை கவனிக்கின்றானா, உங்களுடைய செயல்பாடுகளையும் பேச்சையும் உங்களுடைய கண்கள் பார்க்கும் பார்வையையும் இந்த வெளிப்படையான செய்கைகளை இறைவன் நம்பி ஏமாந்து விடுவானா, அல்லது உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பது தெரியுமா என்று கேட்டால் நிச்சயமாக உள்ளத்தில் இருப்பதை அவன் அறிவான். பிறகு உள்ளத்தினாலான அச்சத்தை விட்டுவிட்டு எப்படி நாம் கூட்டாக சேர்ந்து கொண்டு நாங்களெல்லாம் இறைவனைப்பட்டவர்கள் என்று ஒவ்வொரு கூட்டமும் ஒருவருக்கு முன்பாக மற்றவர் யார் குற்றம் பெரிது, யார் வீடு, யார் சபை இங்கு அழகாக இருக்கின்றது, யாருக்கு பொருளதிகம், யாருக்கு பதிவதிகம் இருக்கின்றது, இதை கொண்டு எங்களுக்கு இறைவன் உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று கூறக்கூடிய இந்த வகையிலான கூட்டங்களை விட்டு விலகுங்கள். தனித்தனியே முறையே ஆகுங்கள். இறைவன் உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் உரிய கூலியை கொடுப்பான் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த மரணத்திற்கு பிறகு, உலக வாழ்க்கையின் மரணத்திற்கு பிறகு நாம் நம்முடைய இறைவனிடம் மீட்டப்படுவோம் என்பது தெரியும். அங்கு நமக்கான கூலி இருக்கின்றது, நிரந்தரமான வாழ்க்கைக்காக, நரகம் சொர்க்கம் என்று அவ்வளவு பேருக்கும் தெரியும். அந்த சத்தியம் இன்னமும் இருக்கின்றது. அங்கு நீங்கள் கூட்டம் கூட்டமாக நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் சொர்க்கத்திற்கு போங்கள் என்று கூறுவானா, தனித்தனியே முறையை விசாரிப்பானா? தனித்தனியே முறையே என்பதும் இப்போது தெரியும். தெரியுமா தெரியாதா? இந்த கூட்டத்தை சார்ந்தவங்கள நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்க, இந்த கூட்டத்தை நீங்கள் நரகத்துக்கு போங்க, அப்படியா? தனித்தனியே முறையேவா? தனித்தனியே முறையே. அப்படி என்றால் இங்கு இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டங்களோடு சேரலாமா? நல்லறிவு பதில் சொல்ல வேண்டும். தனித்தனியே முறையே இங்கும் நீங்கள் விசாரிக்கப்பட்டு அதனுடைய வினைக்கு தக்க பலன் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுதும் இதில் எவ்வளவு மற்றவர்களை குறை சொல்கின்றீர்களோ அவர்களுடைய பாவங்களையும் சேர்த்து நாம் விலைக்கு வாங்குகின்றோம். என் தலை மீது என் வினையை நானே சுமத்துகின்றேன் என்பதை அஞ்ச வேண்டும். யார் ஒருவர் மீதும் குறை சொல்லாதீர்கள். நல்லது சம்பாதிச்சா தான் மட்டும்தான் சொல்கிறது, கெட்டது சம்பாதிச்சா தன்னை தவிர எல்லாரும் காரணம். ரெண்டுக்குமே விடை உண்டு. தீமைகள் உங்களிடமிருந்து மட்டுமே. ஒரு அணுவளவு நன்மை இருந்தாலும் அது இறைவனிடமிருந்து மன்னித்து அருள் செய்து கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு இன்னமும் கொஞ்சம் விசாலமாக இடம் இருக்கிறதோ அங்கு இறைவனுடைய ஆளுமை இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் பிறந்து கொண்டிருக்கின்றன. அந்த நன்மையில் ஒரு உயிரோட்டம், உங்களுடைய கேடுகளில் அந்த உயிரோட்டமும் கலக்கின்றது. அந்த கேடுகளில் உள்ள உயிரோட்டத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் உயிரோட்டத்தை முழுமையாக கொண்டு கேடுகளை நீக்கிய நிலையில் நீங்கள் இன்னும் வாழவில்லை. அவனுடைய மன்னிப்பை கொண்டும் அதிலிருந்து அவன் அவருடைய உயிரோட்டத்தை கொண்டும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் சுத்தமாக நன்றி கெட்டத்தனமாக நான் என்னுடைய அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றோம். என்னுடைய டாக்டர்களுடைய அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், மருந்துகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தெளிவாக தெரியும் மருந்துகளும் உணவு இறைவன் படைத்தது, மருந்து நெருப்பை கொண்டு இவர்கள் படைத்த விஷயங்கள் என்று. இதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுவதும், உணவை சாப்பிட்டால் நான் செத்துவிடுவேன் என்று கூறுவதும் எந்த அளவுக்கு நியாயமானது? எப்பொழுது உங்களுக்கு ஒரு நோய் வந்து மருந்தை நீக்கி உணவை கொண்டு சாப்பிடும் பொழுது அந்த நோய் நீங்குகின்றதோ, நாம் இப்பொழுது நேர் வழியில் இறைவனால் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த உலக வாழ்க்கையிலும் என்னுடைய இறை ஆற்றலின் பகுதியில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்து இனியும் என் இறைவனுக்கு விரோதமாகவோ துரோகமாகவோ மனிதர்களுடைய உதவியை நாடமாட்டேன். என் இறைவன் ஒருவன் போதுமானவன் என்ற அந்த உணர்வை எனக்கு இறைவன் அளிக்க வேண்டும், அந்த பாதையையும் எனக்கு இறைவன் காட்ட வேண்டும் என்று அவனிடம் ஒப்படையுங்கள். நான் வாழ்வேன் என்று கூறாதீர்கள். என் இறைவனுடைய ஆற்றலை கொண்டு நான் வாழ்வேன் என்று கூறாதீர்கள். தவறு. இறைவன் வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த பணிவை மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நன்மைக்கும் இறைவனை நீங்கள் பொறுப்பேற்படுத்துங்கள். நிச்சயமாக தன் மீது யார் முழுமையாக பொறுப்பேற்படுத்துகின்றார்களோ அவர்களை இறைவன் நேசிக்கின்றான். 42-34
உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான பகுதி இது. அவர்கள் சம்பாதித்த வினையின் காரணமாக அவற்றை அவன் மூழ்கடித்து விடுவான். நீங்கள் எவற்றையெல்லாம் சம்பாதிக்கின்றீர்களோ அது மனிதர்களுடைய அடிப்படையில் இறைவனுடைய உதவி இல்லாமல் பொருளை மட்டும் நாடி அருளை கைவிட்டவர்களாக குணத்தை நீங்கள் நீக்கிக்கொண்டு உங்களுடைய அசுர குணத்தை நீங்கள் கெட்ட குணத்தை கெட்ட செயல்கள் என்று பயன்படுத்தி பொருளில் வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பும் பொழுது அருளில் இல்லை, உடலில் வாழ்க்கை இருக்கின்றது, உயிரில் வாழ்க்கை இல்லை என்று எப்படி எண்ணுகின்றீர்களோ அந்த வினையின் பலனாக அவற்றை மூழ்கடித்து விட்டான். உங்களுக்கு கவலையை உங்களுடைய இருதயத்தில் அமைத்து விட்டான், பயத்தையும் போட்டு விட்டான். இந்த கவலையும் பயமும் நாளைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. யார் அறிவித்தது? இந்த கவலையும் பயமும் இறைவன் அறிவித்திருக்கின்றான். இப்பொழுது நாம் அச்சம் கொள்ள வேண்டும். இந்த ஒரு கவலைக்குரிய ஒரு சூழ்நிலையை நான் எதிர்பார்த்திருக்கின்றேனே, நிகழ்ந்துவிட வேண்டாமே என்று அது வருவதற்கு முன்பாகவே அறிவித்திருக்கின்றான். இப்பொழுது அச்சம் கொள்ளுங்கள், எண்ணம் திரும்புங்கள். அந்த கவலையை நீக்க நாளை எதிர்காலத்தில் எதனை கவலை கொண்டிருந்தீர்களோ அந்த சூழ்நிலையே மாற்றப்பட்டு விட்டது. உங்களுடைய பாதையும் சீராக்கப்பட்டிருக்கின்றது, விசாலமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. எந்த நேரத்தில் உங்களுக்கு நெருக்கடி தீண்டாது என்பதை இப்பொழுது நீங்கள் நம்புங்கள். கவலை நீங்க வேண்டும். எந்த மனிதனும் கவலையை நீக்க முடியாது. பணத்தை கொண்டு கவலையை நீக்க முடியாது. நீங்கள் சம்பாதித்த வினை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது மனசாட்சியத்திலிருந்து நாளைய வாழ்க்கையினுடைய முடிவு இதுதான் என்று. அது எத்தகைய சந்தேகமும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நிகழ்வது நிகழ்ந்த தீரும். அதற்கு முன்பாக உங்களுடைய உள்ளத்தில் அறிவிக்கப்பட்டு விட்டது கவலை. எந்த விதமாக என்று தெரியாது, இனம் புரியாத கவலையும் பயமும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்காக உருவாகி கொண்டிருக்கின்றது. இன்று அந்த உள்ளத்தில் அந்த கவலை நீங்கள் அமைதி ஏற்பட வேண்டும். அந்த அமைதி ஏற்படாத வரையில் பெரும் பாதகத்தில் நாம் இருக்கின்றோம். அஞ்சிக் கொள்ளுங்கள். இறைவனுடைய ஆற்றலும் இறைவனுடைய உதவியும் இப்பொழுது தேவை. ஒரு காலம் நான் மனிதனை பின்பற்ற மாட்டேன், இறை வழிபாடு என்று மனிதர்கள் கற்பிக்கக்கூடிய எந்த ஒரு வழிமுறையும் பின்பற்றாதீர்கள். உள்ளத்தை மனசாட்சியை பின்பற்றுங்கள். அங்கு அது புனித இல்லமாக இருக்கின்றது, புண்ணியஸ்தலமாக இருக்கின்றது. உங்களுடைய தவறை உங்களுக்கே சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அஞ்சிக் கொள்ளுங்கள். அதை நிறைவேற்றும் பொழுது பணத்தின் பக்கம் போகும் பொழுது நான் ஷைத்தானுடைய வழியில் செல்கின்றேன், சந்தேகமே இல்லை. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய தொழில், எதுவாக இருந்தாலும் சரி, எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் உதவுமே தவிர மற்றபடி உயிர் சம்பாதிப்பதற்கோ மனதை சம்பாதிப்பதற்கோ இறையாற்றில் சம்பாதிப்பதற்கோ ஒரு காலம் உதவாது. ஒரு உணவுப் பொருளிலிருந்து நன்மையை நீங்கள் எடுக்க முடியாது. உங்களுடைய பொருள்களிலிருந்து மருந்துகளிலிருந்து ஒரு துளி அளவு விஷத்தையும் உங்களை நீக்கிவிட முடியாது அவனுடைய அருள் இல்லாமல். விஷத்தை உண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் பெருமை கொண்டிருக்கின்றீர்களே, விஷத்தை அறிந்து கொண்டும் அறிந்திருக்கக்கூடிய விஷத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் நிலையிலும் இறைவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற பயபக்தியும் அந்த நன்றியுணர்வும் நமக்கு இன்னும் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மருந்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குங்கள். அந்த மருந்தை உங்களுக்காக விஷத்தை கொடுக்கக்கூடிய விஷமைகளை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் தவறு. ஒரு லேடி கேட்குறாங்க, ஒரு இந்த டாக்டர் நிகழ்ச்சியில், கருவுற்று 3 மாதங்கள் ஆகின்றது, எனக்கு இரும்பு சத்து மாத்திரைகளை கொடுத்தார்கள். இரும்பு சத்து மாத்திரைகளை கொடுத்தார்கள். மோஷன் கருப்பாகவே போயிட்டுருக்குது, கண்ணங்கரைன்னு மோஷன் போயிட்டுருக்குது. இது ஏன் டாக்டர்னு கேட்கும்போது அதுக்கான பதில் மகப்பேறு மருத்துவ நிபுணி கூறுகிறார், உங்களுடைய தேவைக்கு தகுந்த இரும்பு சத்தை எடுத்துக்கொண்டு மீதமானவற்றை கழிவாக ஆக்கிவிடுகின்றது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய தேவைக்குரியதை எடுத்துக்கொண்டு மீதமானதை கழிவாக ஆக்குகின்றது, அது கருப்பாக இருக்கின்றது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறுகிறார். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தேவை என்பதை அறியாமல் தேவைக்கு மேலாக ஏன் கொடுத்தீர்கள்? எப்படி கொடுக்கலாம்? ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் தெரியும் என்று கூறிய பிறகு என்னுடைய தேவைக்கு அதிகமாக, ஒரு அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் நஞ்சு என்று தெரியும். அந்த நஞ்சையே அளவுக்கு மீறி கொடுத்துவிட்டு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறக்கூடிய இந்த மக்களை பற்றி நினைக்கிறீர்கள்? விஷமத்தனமான இந்த செய்தியை பரப்பக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் விலக வேண்டும். நிச்சயமாக ஹெல்த் டைம் இதை பற்றி தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக விஷமத்தனத்தை நீக்கும் விதமாக செயல்படும். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அதை படிக்க வேண்டும், தெரிய வேண்டும். அது முக்கியமல்ல, இறைவழி வாழ்க்கை முக்கியம். இந்த உணர்வுக்கு வாருங்கள். இந்த உணர்விலிருந்து வெளிப்படக்கூடிய சத்தியத்திற்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாது. எப்படி கொடுக்கலாம்? அமிர்தமே விஷமாகும் பொழுது மருந்தை அதிகமாக கொடுத்து பிறகு கவலைப்பட வேண்டாம் என்று கூறக்கூடிய அளவுக்கு இவ்வளவுதான உங்களுடைய மருத்துவ அறிவு? அது எவ்வளோ பெரிய தீமைகள் விளைவிக்கும் தெரியுமா? உங்களுடைய கல்லீரலுக்கும் உங்களுடைய தசைநார்களுக்கும் உங்களுடைய மூளையினுடைய செயல்பாட்டுக்கும்.
நாடி நரம்புகளெல்லாம் அதிர்ந்துவிடும், தசைநகரெல்லாம் வீக்காகிவிடும், பலகீனமாகிவிடும், தலைவலி வந்துவிட்டால் ஒரு காலம் நீங்காது, கண் பார்வை மங்க ஆரம்பித்துவிடும், குடலில் இரத்தப்போக்கும் ஆரம்பித்துவிடும், அந்த இரத்தப்போக்கின் காரணமாகவும் அதிகமாக கருப்பு நிற மலமாக வெளியேறும். மனிதர்களை நம்பாதீர்கள். பொருள்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அறிவும் பணத்தை சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் உபயோகப்படுமே தவிர உங்களுடைய நல்வாழ்க்கைக்கு, உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு நிச்சயமாக உதவாது. இறைவனிடமிருந்து எந்த அருளையும் பெற்றுத்தராது. இப்படித்தான் காய்ந்து போவோம். இப்பொழுது மழை வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் அதிகமாக வேண்டுமென்றால் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள். மனிதர்களை நம்பக்கூடிய பாவத்திற்கு மன்னிப்பு தேடுங்கள். மனிதர்களுடைய வழிமுறைகளை நம்பி நான் வாழ ஆரம்பித்து விட்டேனே, இதற்கப்பால் வழி தெரியவில்லையே, என் இறைவனே வழிகாட்டு என்று கேளுங்கள். மற்றபடி வாழ்ந்து வாருங்கள், தவறில்லை. நன்றாக சம்பாதித்து கொண்டு வாருங்கள், நன்றாக படியுங்கள். உருப்படாத அவ்வளவு படிப்பையும் படியுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாது பணத்தை சம்பாதிக்கிறது மட்டுமே உதவுமே அந்த படிப்பை படிங்க. நான் படித்தவன் என்று பெருமை மட்டும் கொள்ள வேண்டாம், பயந்து கொள்ளுங்கள். கெட்டதை படித்தேன், உயிரோட்டத்தை படிக்கவில்லை. உயிரோட்டத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தியின் ஆற்றலை இறைவனிடம் நான் பெறவில்லை. உயிரை நான் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். உயிரை படைக்கக்கூடிய சக்தியை நான் பெற வேண்டாமா? எதற்காக 100 ஆண்டுகள் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது? வெட்டித்தனமாக இந்த உயிரை பறித்துக் கொள்வதற்காக, மீண்டும் பறிப்பதற்காக. அந்த உயிரோட்டத்திற்கு நீங்கள் நன்றியாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டுதானே உங்கள் இறைவன் உங்களுக்கு மனதையும் சிந்திக்கூடிய ஆற்றலையும், பொருள்களின் அடிப்படையை விட்டு நீங்கள் நாளைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகின்றீர்கள். பொருள்கள் இவ்வளவு இருக்கின்றது, எனக்கு அறிவும் இருக்கின்றது, எனக்கு திறமையும் இருக்கின்றது என்றெல்லாம் கூறுகின்றீர்களே, இந்த திறமை நாளுக்கு நாள் அனுபவங்களில் அதிகரிக்கத்தானே செய்யும். பிறகு எப்படி கவலையை எதிர்பார்க்கின்றீர்கள்? இன்றே கவலை இல்லை, வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த ஒரு பெருமையும் இருக்கின்றது. இப்பொழுது நாளாக ஆக என்னுடைய அனுபவங்களும் சேர்ந்து இந்த திறமை அதிகரிக்குமா குறையுமா? அவ்விதமானால் எப்படி கவலை வந்தது? இந்த சத்தியத்தை அறிவிப்பது யார்? இங்கு புண்ணிய ஸ்தலத்தில் தங்க வேண்டும். இதை விட்டு வெளியேறாதீர்கள். மனிதர்கள் கற்பித்த அந்த தெய்வ இல்லங்கள் கிடையாது. இது மட்டும்தான் இல்லம். உள்ளம்தான் தெய்வ உள்ளம் என்பதை உங்களுடைய வாழ்விடம், உங்களுடைய இருப்பிடம், என்றென்றும் தங்கக்கூடிய இடம். இங்கிருந்து நீங்கள் வெளியேறக்கூடாது. சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். உங்களுடைய வினை எப்பொழுது இதை விட்டு வெளியேறுகின்றீர்களோ, பணத்தை சம்பாதிப்பதற்காக குணத்தை விட்டீர்களோ, அந்த குணம் கெட்டுவிட்டது என்பதை இறைவன் அறிவிக்கும் அந்த மனசாட்சியத்தினுடைய தெளிவுக்கு பிறகும் அதனை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்களோ, அலட்சியப்படுத்துகின்றீர்களோ, உள்ளட்சியம் கொள்ளவில்லையோ, பயபக்தி கொள்ளவில்லையோ, நாம் குற்றவாளிகளாக ஆகின்றோம். இப்பொழுதும் உங்களுடைய பழைய வாழ்க்கையில் நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். ஆனால் குற்றம் புரிந்து கொண்டிருக்கின்றேன், மனசாட்சிக்கு பதிலளித்து கொண்டே இருங்கள். பாதை மாறிவிடும். நீங்கள் மாற்ற வேண்டாம். உங்களை படைத்த இறைவன் உங்களுக்கு மாற்றி அமைப்பான். உங்களுக்கான வழியையும் படைப்பான். வழியை தேடாதீர்கள். உங்களுக்கான வழி இந்த உலகத்தில் கிடையாது என்பதை அறியுங்கள். இப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் தூங்கப் போகும்பொழுது, கவலையெடுப்பு தூங்கப் போகும்பொழுது, நாளைக்கு நல்லபடியாக விடியட்டும் என்று செல்கின்றீர்களே, அங்குதான் இறைவன் உங்களுக்கு அருள்கின்றான். அந்த இடத்துல தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். பகல் பொழுதில் செய்த அவ்வளவு பாவங்களையும் மன்னித்து அந்த ஒரு உணர்வுக்காக வேண்டி நாளைக்கு நல்லபடியாக விடியட்டும் என்று செல்கின்றீர்களே, உங்களுடைய கவலைகளுக்கு மட்டும்தான். நான் செய்யக்கூடிய தீமைகளிலிருந்து நான் விலக வேண்டும் என்று இல்லை. நான் செய்த வினையின் காரணமாக நான் எதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனோ அது எனக்கு நாளைக்கு நீங்கிவிடும் என்றிருக்கின்றேனே தவிர, நாளைய வாழ்க்கையில் எனக்கு நிகழக்கூடிய கவலை நீங்கிவிடும், ஆனால் என்னுடைய கெட்ட குணங்கள் நீங்க வேண்டும், நாளைக்கு அறிவை நீக்கிறோம் என்பதையும் இப்பொழுது இன்று முதலாக தூங்கும்பொழுது சேர்த்துக்கொள்ளுங்கள். என்னுடைய கவலைகளுக்கும் என்னுடைய கஷ்டங்களுக்கும் என்னுடைய துஷ்டங்களுக்கும் காரணம் துஷ்டமாக இருக்கக்கூடிய நான் ஒருவன்தான் என்பதை அறியுங்கள். நாளைக்கு கவலை எனக்கு நீங்கிவிடும் என்று அந்த அடிப்படையில் சொல்கின்றீர்கள், தவறில்லை. அதோடு சேர்த்து என்னுடைய குணங்களும் கெட்ட குணங்களும் நீங்கி நற்குணங்கள் பெருகட்டும் என்று இறைவனுடைய பொறுப்பில் ஒப்படைத்து நீங்கள் தூங்க வேண்டும். மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது நல்ல குணங்களோடு வாழவே இறைவனே என்று கேளுங்கள். உன்னுடைய ஆறுதலோடும் உன்னுடைய ஆசையோடும் உன்னுடைய நல்ல அருளோடும் நான் வாழ வேண்டும், அருளோடு திரும்ப வேண்டும், அருளோடு இந்த வீட்டை விட்டு நான் வெளியேற வேண்டும். நான் திரும்பும் பொழுது அருளை கொண்டு நான் திரும்ப வேண்டும். என்னுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்காக வேண்டி, என்னுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்காக வேண்டி, என்னுடைய சந்ததிக்கும் வேண்டி என்று விரும்புங்கள். உள்ளட்சம் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும் பொழுது நான் தவறு செய்து கொண்டிருக்கின்றேன் இறைவனே என்று திரும்புங்கள். தவறை மேற்கொள்ளும் பொழுது அந்த தவறிலிருந்து நன்மையை கொண்டு வருவோன் இறைவன் தான். வரம்பு மீறி உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்து கொண்ட போதிலும் இறைவனுடைய மன்னிப்பின் மீதும் அவனுடைய கருணையின் மீதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எனவே இறைவனுக்கு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மறைக்கவும் முடியாது. உங்களை நீங்களே மறைத்துக் கொள்வர்கள் இல்லை. நீங்கள் தவறு செய்யும் பொழுது உங்களுடைய கண்களையும் உங்களுடைய காதுகளையும் உங்களுடைய கைகளையும் கால்களையும் தோள்களையும் நீங்கள் மறைத்துக் கொள்பவர்கள் இல்லை. உங்களுடைய மனச்சைகளில் நீங்கள் பெரும் பாவங்களிலும் மானக்கேடானவற்றிலும் ஈடுபடும் பொழுது இறைவனுக்காக இதை படைத்து உங்களுக்காக இவற்றையெல்லாம் படைத்து உங்களுக்கு நீங்கள் திருந்துவதற்காக அமைத்தானே அவன் அது படைத்து இறைவனுக்காக தெரியாது நீங்கள் செய்யக்கூடியவை. வாழ்க்கையை முழுமையும் நீங்கள் இனி என்ன செய்யப்போகிறீர்கள் என்பது அவனுக்கு தெரியுமே. உங்களுடைய இந்த குணத்தை கொண்டு
என்னுடைய பலகீனத்தை என் இறைவன் அறிந்திருக்கின்றான். தவறான பாதைகளில் தவிர எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை அளிப்பவனே என்று கூறுங்கள், மன்னிப்பவனே என்று நீங்கள் அவனை அடையுங்கள். தவறு செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே அவனை மறந்துவிட வேண்டாம். உங்களை நீங்கள் மறந்துவிடலாம், அவனை மறந்துவிட வேண்டாம். உள்ளுக்குள் அவன் தான் கூறிக்கொண்டிருக்கின்றான், தவறு 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 என்று கூறிக்கொண்டிருக்கின்றான். உங்களை அறியாமல் ஒரு தவறான பேச்சையோ, தவறான பார்வையையோ, தவறான கேள்வியையோ, தவறான ஸ்பரிசத்தையோ நீங்கள் அனுபவிப்பதில்லை. பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வாழ்நாள் முழுமையிலும் இன்று செய்யக்கூடிய இந்த நிமிடத்தில் நான் பேசக்கூடிய பேச்சையும், இந்த நிமிடத்தில் நான் எனக்காக கொள்ளக்கூடிய நாளை வாழ்க்கையை பற்றிய ஒரு சம்பாத்தியத்தை மேற்கொள்ளக்கூடிய வழிமுறையும் அவ்வளவும் துஷ்டத்தனம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், விஷமத்தனம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நல்லறிவு என்பது இல்லை மனிதர்களை நம்பும் வரையில். மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கான பாதை மாறிக்கொண்டிருக்கின்றது, உயர்ந்து கொண்டிருக்கின்றது. பூமியின் அடிப்படையை மேய்வதை விட்டும் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை கொள்ளுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் இப்பொழுது நீங்கள் கவலை கொண்டிருக்கின்றீர்களே, கவலையில் மூழ்கி கொண்டிருக்கின்றீர்கள். சாதாரணமான வார்த்தை இறைவன் கற்பித்தது. மூழ்கி கொண்டிருக்கின்றீர்கள், துன்பத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றீர்கள், வறுமையில் மூழ்கி கொண்டிருக்கின்றீர்கள். மூழ்குதல் என்பது உங்களுடைய கடல் பிரயாணம் போன்றது. ஒவ்வொருவரும் தனித்தனியே கடலில் விடப்பட்டவர்கள். கப்பலில் அவ்வளவும் ஏற்றுக்கொண்டீர்கள். உங்களுடைய பயணத்திற்காக வேண்டி நடுக்கடலில் அலைகள் மோத ஆரம்பிக்கின்றன. என்ன கதி ஏற்படும் என்று பயம் வந்துவிட்டது. கப்பல் மூழ்கப் போகின்றது. நீங்கள் சம்பாதித்து சேமித்து வைத்த மூட்டை முடிச்சுகள் அவ்வளவையும் விட்டுவிட்டு உயிரை காப்பாற்ற ஓடுவீர்கள். அப்படித்தானே? நீந்துவீர்கள். கையும் காலம் அசைக்க முடியாது தெரியும், இருந்தாலும் அவ்வளவும் விட்டுவிடுவீர்கள். பயணத்தின் போது அவ்வளவையும் சேமித்து வைத்துக்கொண்டு உங்களுடைய தேவைகள் உடைமைகள் அவ்வளவையும் எடுத்துக்கொண்டு அந்த கப்பலில் சென்றீர்கள். அந்த கப்பலுக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது அவ்வளவையும் மூழ்கடித்து விட்டு, மூழ்கிருந்தாலும் பரவாயில்லை, நான் பிழைக்க வேண்டும் என்று உயிரை காப்பாற்ற வருவீர்கள் இல்லையா? நீங்கள் சம்பாதித்ததெல்லாம் ஒரு செகண்டில் வேணாம், என் உயிர் முக்கியம் தெரியுது இல்லையா? இப்போ என்ன சம்பாதிக்க போகிறீங்க? அந்த உயிருக்கு சாதகமான மனநிலையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றீர்களா இல்லையா? அந்த மனதின் தூய்மையை மேற்கொள்ளப் போகின்றீர்களா இல்லையா? இதில் பயபக்தியை கொண்டு, இறைவனுடைய ஆற்றலை கொண்டு நான் என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று இப்பொழுதே உங்களுடைய கரைகளில் நீங்கள் உங்களுடைய உறுதியை மேற்கொள்ளுங்கள். கரைகள் இருப்பதன் காரணமாக நான் மற்ற மனிதர்களிடம் நான் உதவி தேட செல்லக்கூடாது. தேடி செல்லும் பொழுதெல்லாம் மன்னிப்பாக இறைவனே என்ற அந்த ஒரு எண்ணம் வேண்டும். ஆனால் கப்பலில் செல்லும்போது நீங்கள் அவ்வளவு ஒன்று சேர்க்கின்றீர்கள். அங்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுவிட்டால் அவ்வளவு தனித்தனியாகிவிட்டீர்கள். யாருக்கும் உதவி செய்ய முடியாது. உங்களுடைய பொருட்களும் உதவி செய்யாது, உங்களுடைய மக்களும் உதவி செய்ய முடியாது. எவ்வளவு 1000 மக்கள் இருக்கின்றார்கள் இந்த கப்பலில், ஒவ்வொருவரும் தனித்தனியாக்கப்பட்டு விடுவார்கள் தங்களுடைய உயிருக்கு என்ன செய்வது என்று. அந்த எண்ணம் கரை சேர்ந்த பிறகும் இருக்கட்டும். இப்படி நாம் கரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் ஒரு கப்பல் பயணம் மாதிரி கூட்டாக சேர்ந்து கொண்டு வாழும்பொழுதில் தான் கப்பல் பயணத்தில் இருக்கின்றீர்கள். ஒரு மாயையில் இருக்கின்றீர்கள். ஒருவருக்கு உதவி செய்து கொள்ள முடியும் என்று இருக்கின்றீர்கள். அந்த கப்பலுக்கு ஒரு அலைக்கழிப்பு துன்பம் ஏற்பட்டால் அந்த கப்பலுக்கு என்ன நிகழுமோ என்று, அது மூழ்கி போகுமோ என்ற அந்த நிலை ஏற்படும் பொழுது தனித்தனியே இறைவனே இறைவன் என்று திரும்புவீர்கள். அப்பொழுது யார் கூட்டம் பேசலாம் பார்க்க மாட்டீங்க. இந்துக்கள் கூட்டமாக, முஸ்லீம்கள் கூட்டமாக, கிறிஸ்துவ கூட்டம் பார்க்க முடியாது. அங்கு குருக்களும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. அந்த இருதயம் அடித்து கொண்டிருக்கும். அங்கு இறைவன் உதவி புரிந்து உங்களை கரையேற்றிவிட்டால் மீண்டும் இவர்கள் மசூதிக்கும் சர்ச்சுக்கும் கோயிலுக்கும் சென்று விடுவார்கள். எங்கள் இறைவன் அங்கு தான் இருக்கின்றான். நன்றி கெட்ட மக்களாக நாம் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கூட்டங்களை நம்பும் வரையில் இறைவனுக்கு படுத்துரோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இன்று நீங்கள் விரும்புங்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் நடக்கக்கூடியவற்றை மன்னித்தருள்கின்றான். இப்பொழுதும் அவன் மன்னிப்பில் தான் அமைதி கொஞ்சம் இருக்கின்றது. அவன் மன்னிப்பு இல்லாவிட்டால் கவலை உங்களுடைய இருதயத்தை நெருக்கி பிடித்து நாம் எப்பொழுதோ ஹார்ட் அட்டாக்களை இறந்து போயிருப்போம். நிச்சயமாக அந்த அமைதி ஒன்று, கவலையோடு அமைதியும் கூட இருக்கின்றது. அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அமைதியை தருபவர்கள் டாக்டர்களோ, மக்களோ, மனிதர்களோ, மருந்துகளோ இல்லை. இறைவனுடைய அருள். சிந்தித்து உணர்ந்து நல்லுணர்வு பெறுங்கள். அவன் விரும்பினால் உங்கள் வினையின் பயனாக உங்கள் பொருள்களை மூழ்கடித்து விடுவான், பிறகு உங்களை மூழ்கடிப்பான். அந்த நிலை உங்களுடைய மோவாய் கட்டைகளில் கை வைத்து கொண்டு கவலையோடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது பிறர் கேட்பார்கள், என்ன கப்பலாக கவிழ்ந்து விட்டது என்று. நிச்சயமாக கவிழ்ந்து தான் விட்டது. அந்த நிலைக்கு ஆளாக வேண்டாம். இப்பொழுது நாம் திரும்புகின்றோம் 42-34. அல்லது அவர்கள் சம்பாதித்த வினையினால் அவற்றை அவன் மூழ்கடித்து விடுவான், மேலும் அவன் பெரும்பாலான அவற்றை மன்னித்தருள்கின்றான். இதற்கு நன்றி செலுத்துவர்களாக யார் இருக்கின்றீர்கள்? பயபக்தியை மேற்கொள்ளுங்கள், உள்ளட்சத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய கற்பனையை கொண்டு பயப்பட வேண்டாம். இப்படி நிகழ்ந்துடுமோ அப்படி நிகழ்ந்துடும் என்று பயப்பட வேண்டாம். இப்படி நிகழ்ந்துடக்கூடாது என்று இறைவன் அறிவிக்கக்கூடிய இந்த வாக்கு தவறிடுமோ என்று பயப்படுங்கள். உள்ளட்சத்தின் காரணமாக தெய்வ அருளோடும், தெய்வத்தின் குணங்களோடும், அவனுடைய ஆறுதலோடும், அவனுடைய ஆற்றலை கொண்டும் இன்று உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று இப்பொழுது உங்களுடைய எண்ணங்களில் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்களில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை ஒரு சிறு அசைவையும் அவனுக்கு விரோதமாக அல்லது அவனுக்கு சாதகமாக
இரண்டையும் துல்லியமாக அறிகின்றான். சாதகமாக இருப்பதற்கு பெரும் நன்மைகளையும், இவ்வளவோண்டு அணுவளவு அவனுக்கு சாதகமான ஒரு சின்ன குற்ற உணர்வு இருந்தாலும் சரி, உங்கள் பாவங்களை அனைத்தையும் நீக்கிடுவான் அந்த பொழுதில். அது கூட இல்லை என்று ஆகும்பொழுதுதான் கவலையில் ஆக்குகின்றான். அந்த அளவு கூட நாம் நன்றி கெட்டவர்களாக ஆகிவிட வேண்டாம். உங்களுடைய அறிவு என்பது உலகத்தை நீங்கள் மேய்வதற்குரிய அறிவு. ஆடு மாடுகளோடு நீங்கள் சேர்ந்து கொண்டு அந்த அறிவோடு நீங்கள் பூமியை நோக்கி வண்ணமாகவே மேய்ந்து கொண்டிருக்கிற அறிவு மிக கேவலமானதும் கீழ்த்தரமானதும். ஆனால் இறைவன் உங்களிடம் கூறுகின்றான், உங்களை படைத்த இனங்களே மிக உயர்வான படைப்பாக அமைத்திருக்கின்றேன். நோய்கள் கிடையாது, உள்ளத்தில் நோய் இருக்கின்றது, உங்களுடைய இருதயத்தில் நோய் இருக்கின்றது. கண்ணில் ஒரு நோய், காதில் ஒரு நோய், மூக்கில் ஒரு நோய், நாக்கில் ஒரு நோய், இந்த கெட்ட வழிகளை விட்டு விலகுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி உங்களுக்கு இந்த வகுப்பை அமைத்திருக்கின்றான். ஒரு காலம் நீங்கள் பாதை மாறிவிட வேண்டாம். அவர்கள் சம்பாதித்த வினையினால் அவற்றை அவன் மூழ்கடித்து விடுவான், பிறகு உங்களையும் மூழ்கடிப்பான். அந்த கவலையில் நீங்கள் மூடிக்கொண்டிருக்கின்றீர்கள். கப்பல் கவிழ்ந்து கொண்டிருக்கின்றது. நிமிர்ந்து நில்லுங்கள். மனிதர்களை நம்பாதீர்கள், பணத்தை நம்பாதீர்கள். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை அங்குதான் அமைந்திருக்கின்றது. என்னை மன்னிப்பாயாக இறைவனே என்ற அந்த ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், எந்த நேரம் எந்த மூச்சிலும். நல்லறிவை கொண்டிருவனே, என்னை தண்டித்து விடாதே என்று அந்த பயபக்தியோடு வாழ்ந்து வாருங்கள். நிச்சயமாக என்று நமக்கு பாதை மாறிவிட்டது. அதுவரையில் உங்களுடைய போக்குகளில் இருங்கள். இதுவரையில் உள்ளட்சம் இல்லாமல் இருந்தீர்கள், பயபக்தி இல்லாமல் இருந்தீர்கள். இன்று முதலாக பயபக்தியுடன் வாழ்ந்து வாருங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை இன்று நீங்கள் அறிய வேண்டும். இந்த அறிவிப்பின் மீது உங்களுடைய நன்மைகள் என்றும் நிலைத்திருக்கட்டும். நம்முடைய இறைவன் நம் மீது நல்லொரு புரியட்டும். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.